ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை வந்து நான் வந்து பிஸ்கட்டால் தான் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து நார்மல் மேரிகோல்டு பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். இந்த நார்மலான பிஸ்கட்டை வச்சு எப்படி சூப்பரான கேக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேஸுக்கு வந்து ஒரு சாக்லேட் சாஸ் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இப்போ இதில் வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து இந்த பேனை வந்து ஸ்டவ்வில் வைக்காம தான் கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சாச்சு. நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் பாதியாக வத்துற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாக்லேட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து இருக்கட்டும், இது ஆறட்டும். இப்போ நம்ம கேக்கோட பேஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பிஸ்கட் எடுத்திருக்கேன். நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிஸ்கட் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக உடைக்கல, இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இப்போ பிஸ்கட்டை வந்து உடச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம சாக்லேட் சாஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக உடச்ச பிஸ்கட்டை வந்து இந்த சாக்லேட் சாஸில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பேஸை வந்து நம்ம ஒரு மோல்டுக்கு மாற்றிக்கணும். அதில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வந்து சுற்றி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து இதை வெளியே எடுத்துகிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இல்லை நட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சாக்லேட் பிஸ்கட் கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக்கே பண்ணல, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.